NCL ரெக்யூர்மெண்ட் நார்தர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட்ல வந்து அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் ட்ரெயினியா வந்து ஒரு 150 வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் சூப்பர்வைசரி ஸ்டாஃப் ட்ரெயினி நேம்லி அசிஸ்டன்ட் ஃபோர்மேன். ஸோ இதில் வந்து ட்ரெயினி அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் மெக்கானிக்கல், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு வேரியஸ் வேக்கன்சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று வெளிவந்திருக்கு. ஆன்லைன் அப்ளை பண்ணுற டேட் வந்து 15/1/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் ஹிந்தியில் 2 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த NCL வந்து எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா சிங்கரௌலி டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேசில் கேட்டிருக்காங்க. 150 வேக்கன்சியில் வந்து 3 டைப் ஆஃப் போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் ஃபோர்மேனு, ட்ரெயினில் கிரேடு சி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து மெட்ரிகுலேட்டு அல்லது ஈக்குவலண்டான எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட வந்து டிப்ளமோ ரிலவெண்ட் அல்லது ஹையர் குவாலிஃபிகேஷனில் மினிமம் 3 இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும். அதே போல் வந்து இப்போ அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் மெக்கானிக்கல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் 3 இயர்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குருஷியல் டேட் பார்த்தீங்கன்னா 5/2/2024. ஸோ சூப்பர்வைசரி பொசிஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அசிஸ்டன்ட் ஃபோர்மேன். ஸோ இதில் வந்து எவ்வளோ வேகன்சிங்கிறது வந்து பேக்லாக் வேகன்சியில் SC ST OBC, அதே போல் பேக்லாக்ல அன்ரிசர்வ்டு EWC ST OBC நான் கிரீம் லேயரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து PWD எக்ஸ் சர்வீஸ்மேன், இதெல்லாம் வந்து எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 150, அதில் வந்து அன்ரிசர்வ்டில் 67, EWCயில் 12, SCயில் 21, STயில் 28, OBCயில் 22, டிசபிலிட்டிஸில் 4, எக்ஸ் சர்வீஸ்மேன் 12. ஸோ இதில் வந்து பேக்லாக் வேகன்சியில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 2 தான் கொடுத்துருக்காங்க, STலையும் OBCலையும். ஸோ இதுக்கு வந்து டிசபிலிட்டிஸில் வந்து சூட்டபிள் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் கேட்டகரிஸ் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து டிப்ளமோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ BA BTech வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது பிஇயில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் டிகிரி அல்லது டிப்ளமோவில் வந்து மேலே உள்ள அந்த சப்ஜெக்ட் உள்ளவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இது எல்லாமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அதுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கேல் ஆஃப் 3 போஸ்ட்டுக்குமே வந்து பேசிக் மந்த்லி கிரேடு சியில் வந்து 47,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் ENTக்கு வந்து 1 இயரும், மெக்கானிக்கலுக்கு வந்து 2 இயரு, அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரெயினியில் வந்து எக்ஸாகியூஷன் கேடரில் வந்து 2 வருஷம், EMAக்கு வந்து 2 வருஷங்கிற மாதிரி இதுக்கான ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வந்து SC ST 5 இயர்ஸ், OBC 3 இயர்ஸ், PWD 10 இயர்ஸ், அப்புறம் வந்து PWD OBC நான் கிரீம் லேயர் இதில் வந்து 13 வருஷம், டிசபிலிட்டிஸ் SC STs வந்து 15 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு நோ அப்பர் ஏஜ் லிமிட் முறை அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு OBC நான் கிரைம் லேயர் EWC உங்களுக்கு வந்து 1,180 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் GSTயோட. ST ST ESM PWBD டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு எந்த வித ஃபீஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். இதில் வந்து 100 மார்க் வந்து 90 மினிட்ஸில் வந்து இருக்கும் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில். ஸோ இதில் வந்து MCQ டைப் தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், வெர்பல், மென்டல் எபிலிட்டி, குவான்டிட்டி ஆப்டிடியூட், 30 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மார்க்கு. ஆன்சர் பண்ணாத கொஸ்டினுக்கு மார்க்கு கிடையாது, பெனால்ட்டி மார்க் இதில் கிடையாது. இங்கிலீஷ் ஹிந்தியில் வந்து இதுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ இதுக்கான அந்த இன்டிமேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனில் கொடுத்துருப்பாங்க. வேலிட் ஃபைனலில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் சிட்டிஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறப்போ வந்து அதுக்கான எக்ஸாம் சிட்டிஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செலக்ட் அதாவது மெரிட் பேனலில் தான் வந்து இதுக்கான
செலெக்ஷன் இருக்கும். கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்கில் வந்து அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் வந்து 50 மார்க்கு, எஸ்சி எஸ்டி இஎஸ்எம் ஓபிசி பிடபிள்யூடி இவங்களாம் 40 மார்க் எடுத்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இதில் இந்த கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வெப்சைட்டில் உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் ரெண்டுலுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷில் அப்ளை பண்ண போகிறோம்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணி அது கூட பேமெண்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கேனடு பாஸ்போர்ட் சைஸ் கலர் சைஸ் ஃபோட்டோ 3 வாரத்துக்கு உள்ளே எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கணும். உங்களுடைய பிளாக் இங்க் பெனில் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அப்புறம் டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் ஜேபெக் இது எல்லாமே அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ மெட்ரிகுலேஷன் செகண்டரி போர்டு லெவல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே இருக்கணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற எந்த ஆன்லைன் அந்த காப்பியை வந்து போஸ்ட்லேயோ இல்லை கொரியர்லேயே அனுப்ப தேவையில்லை. அது உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வேணால் பிரிண்ட் எடுத்துங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது 15ஆம் தேதி, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/2/2024. ஸோ அட்மிட் கார்டு எல்லாமே வந்து லேட்டராக வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க வெப்சைட்டில். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுமே இன்டிமேட் பண்ணுவாங்க. ரிசல்ட்டுமே வந்து ஆன்லைனில் அதாவது அந்த வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து ஒரு டீட்டெயில்டான சிலபஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதில் என்னென்ன நீங்கள் பண்ணணும், என்னென்ன இதில் வந்து இந்த சிலபஸ் இருக்குது படிக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைம் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த கிளைம் ஃபார்ம், அதாவது நீங்கள் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக ஒரிஜினல் பஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்து இது கூட அட்டாச் பண்ணி இதில் இருக்கிறத ஃபில் பண்ணி நீங்கள் உங்களோட கிளைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்க்கணும்னா நீங்கள் nclcil.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.